ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் தானுஷ் சார் ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னா அது டெஃபினட்டாக வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ப்ராடக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறேன் நான். தாமதமாக வந்ததுக்கு வெரி சாரி. அண்ட் விக்ராந்த் அண்ட் எவ்ரிபடி எல்லாம் என்னோடய நண்பர்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. ஸோ நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி ஆல் தி பெஸ்ட் ஃபார் தானுஷா அந்த டீம். ஆக்டர் அருள்தாஸ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் ப்ளஸ் நன்றிகள். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான யூனிட்டாக வந்து இந்த டீம் இருந்துச்சு. ஏன்னா வந்து சஞ்சீவ், சுரேஷ் அண்ணன் எல்லாமே எனக்கு ஒரு நல்ல பழக்கம். இந்த படத்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த படத்தில் நல்ல ஒரு நானே பார்த்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் பார்த்து நானே பயப்படுறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் ரொம்ப ரெகுலரான கேரக்டர். அது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ் சார். இப்போ இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த படம் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஆளுங்கிட்ட கொடுத்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. தானு சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக மாபெரும் வெற்றிப்படம் அமையும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் வந்து பேச போகிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா வந்து அதே தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பேர் வந்து பாண்ட் அண்ட் சில்வர் ஸ்பூன் அப்படிலாம் சொல்லுவோம். பட் இவரை வந்து நம்ம கண்டிப்பாக பாண்ட் வித் ட்ரம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து பீட்ஸ்லேயே பேசுவார். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ட்ரம்ஸ் சிவமணி அவர்களை அன்புடன் பேசுமாறு பாசமுடன் அழைக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் தாக்க 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 தக்கிட்ட தக்கிட்ட தாக்க 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 தா. ஓகே, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரையுலகுக்கு வந்து நான் சின்ன குழந்தையிலேருந்தே வாசிச்சுட்டு வந்திருக்கேன் ஸ்டுடியோவில். அதை விட்டு நான் ஒரு லைவ் கான்சர்ட்ஸ் அப்படி போயாச்சு. திருப்பி என்னை வந்து என்னுடைய அண்ணன் தானு சார் அவர்கள் அரிமான் நம்பி என்ற படத்தில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் அவருடைய கணிதன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. அதே போல் இந்த டீம் தாக்க டீம் ஜஸ்ட் விஷ் நான் சாங் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரிதம் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். காட் பிளஸ். அண்ட் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான நம்ம திரையுலகில் நான் எவ்வளோ யூனிவர்சிட்டி நான் சொல்லியிருக்கிறேன் கோடம்பாக்கம். அதில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு இசையமைப்பாளரோட வாசு அவரோட நான் இந்த 20ஆம் தேதி பாஸ்டன் என்ற ஊரில் அமெரிக்காவில் ஒரு இசைப்பள்ளி இருக்குது, பர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக். எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அப்பா நான் வந்து இந்த காலேஜில் போய் கற்றுக்கணும்ப்பா போயிட்டு. ஆனால் என்னை வந்து இப்போ ஒரு மாஸ்டர் கிளாஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் சென்னையிலேருந்து, அதுவும் நம்ம நார்த் மெட்ராஸ் என்னுடைய ஏரியாவில் நான் வளர்ந்து என் ரிதம் அந்த ஒத்தாடி கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த 20ஆம் தேதி அங்கே பாஸ்டனில் பர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ண போகிறேன். அது நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இது. அதை நான் வந்து உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் சொல்லணும். அதே போல் இந்த டீம் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அருமையாக தானன்னு கிட்ட வந்திருக்குன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆக்டரை இன்வைட் பண்ண போகிறோம். எஸ், சண்டி வீரனா கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போகிறோம். அவருடைய சண்டி வீரனுக்காக நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து நம்ம கைத்தட்டல்களாக தெரிவிச்சிடலாம். எஸ், திரு அதர்வா அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்கணும். நீங்கள் தான் சார், நீங்கள் தான். எல்லாருக்கும் வணக்கம். சடனாக இண்டஸ்ட்ரியில் 2வது தடவை வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். நான் விக்ராந்த் அண்ணனை ஒரு 2 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். மொதல் வாட்டி மீட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ஜென்யூனான ஒருத்தராக எனக்கு தோணுச்சு.
அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஒருத்தராக தோணுச்சு. அதுக்காக தான் இன்றைக்கி எந்த ஈகோ இல்லாமல் எந்த ஒரு இனிபிஷன்ஸ் இல்லாமல் இத்தனை ஆர்டிஸ்ட் உங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் தானு சார் எடுத்திருக்காரு. அண்ட் ப்ரமோஷன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். தாக்க தாக்க திரைப்படத்துடைய ஹீரோ திரு விக்ராந்த் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. யூஸ்வலாக 2 லைனுக்கு மேலே பேச பயப்படுவேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு தானு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. தானு சார் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு வாங்கி பண்ணார். எங்கள் ஃபேமிலி சார்பில் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார், உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் விஷால், ஆர்யா, விஷ்ணு இவங்க 3 பேரும் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் சினிமா அப்படின்ட்டு வரும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரில. ரொம்ப தயங்கி போய் சொன்னேன், மாப்பிள்ளை படம் ஒரு பாட்டு ப்ரோமோ ஒன்று பண்ணோம். அதுக்கு என்னடா ஆர்யா ரொம்ப கேஷுவலாக நீ ஏதோ பெருசாக கேட்க போகிறேன்னு நினச்ச மச்சான் அவள் தானேட்டான். விஷால் வந்து அது என்றைக்குன்னு சொல்கிறா வரேன் அப்படின்ட்டான். விஷ்ணு வந்து நான் ஃப்ரீயாக இருக்க மச்சான் அப்படின்ட்டான். ஸோ எந்த தயக்கமும் இல்லாமல் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருந்து எங்களுக்கு ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் விக்ராந்த். அடுத்ததான் இந்த திரைப்படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் திரு சுஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாக்க தாக்க திரைப்படத்துடைய எடிட்டர் மிஸ்டர் ஸ்ரீஜித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எஸ், ஒரு யங் டெபியூ டீம் எல்லாருக்குமே இது வந்து ஒரு டெபியூ மூவி. ஸோ நம்ம எல்லாரும் இன்னும் ஒரு பலத்த கைத்தட்டலே நம்மளுடைய வாழ்த்துக்களாக வந்து தெரிவிச்சிடலாம். எஸ், நிறைய ஃப்ரெஷ் டீம் வந்து இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. அந்த மாதிரி தாக்க தாக்க டீம் ஃபுல்லாகவும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் டீமாக வரணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துடலாம். அடுத்ததான் வந்து இங்கே பேசுகிறதுக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் சரிகமா ஆடியோ திரு ஆனந்த் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம். இந்த படம் தாக்க தாக்க மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சஞ்சீவுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். அப்படி திரும்புறதுக்குள்ளே எப்பயோ பேசி முடிச்சிட்டிங்க. தேங்க்ஸ் சார். அடுத்ததாக வந்து இந்த விழாவின் நாயகன், இந்த தாக்க தாக்க திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஜேக்ஸ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். A very good evening everyone, respected guests on the dais. தாக்க தாக்க வந்து என்னோட முதல் தமிழ் படம். இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஒரு பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு படம் வந்து தானு சார் பேனரில் ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஐ திங்க் வி ஆல் ஃபீல் த சேம். அதே மாதிரி சஞ்சீவ் சார், ஸ்ரீஜித், சுஜித் எல்லாம் என்னோட ஃபேமிலி மாதிரி. வி பின் ட்ரீமிங் ஆஃப் சினிமா, analyzing cinema and wanting to do something together. அது வந்து இந்த மாதிரி தானு சார் பேனரில் வந்து நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்ஸ் அகேன் ஃபார் எவ்ரிபடி ஹூ கேம். தேங்க்யூ. த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும். எஸ், நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்று கூடினதுக்கான ஒரு முக்கிய காரணம் இந்த திரைப்படத்துடைய ஆடியோவை லான்ச் பண்ணுற ஒரு தருணம் வந்தாச்சு. எஸ், தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் இயக்குனர் திரு செல்வராகவன் அவர்கள் வெளியிட ட்ரம்ஸ் we rise it up, my bones are shaking. I'm feeling the heat of my body's awakened. I'm awake, the ground is breaking. I'm back in the grind and I'm blazing. Remember the name is the same name.
எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா பர்சன்ஸ் அண்ட் எல்லாரும் ஸ்டேஜில் இந்த சினிமாவை சேர்ந்த எல்லா பெரியவங்க வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. மற்றபடி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் எல்லாமே இது சாத்தியமே இல்லை. ஒரு புது டீம், ஒரு புது எஃபர்ட், நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஒரு சின்சியரான படமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் இஸ். தேங்க்யூ.